மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் மற்ற ராசிகளை விட நீங்கள் அனுபவித்த சுமை மற்றும் பொறுப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கும். மற்ற ராசிக்காரங்க யாரும் இந்த அளவுக்கு சுமைகளையும் பொறுப்புகளையும் தாங்கி இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவமானங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் பொறுத்து பொறுத்து சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் எல்லா விதமான அவமானங்கள், அசிங்கங்கள், யார் என்ன பேசினாலும் பொறுமையுடன் இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக அந்த அளவுக்கு அதிக அளவுக்கு பொறுப்புள்ள ஒரு மனிதர்களாக சிறு வயதிலிருந்து நீங்க வாழ்ந்து விட்டீங்க. சிறு வயதிலிருந்தே நீதான் இதை கவனிக்கணும் என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துவிட்டது. இதனால் எங்கும் செல்ல முடியாது. நண்பர்களுடன் கூட நீங்க சிறு வயதில் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சில மன கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்களில் நீங்க சிக்கி கொண்டீங்க. என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாகிவிட்டது. இதனால எவ்வளவோ கொடுமைகளை நீங்க அனுபவித்து கொண்டிருந்தீங்க. இந்த பொறுப்புகள் சில நேரங்களில் உங்களை மனதளவில் சோர்வடைய செய்திருக்கும். சோர்வடைய செய்திருந்தாலும் அதே நேரத்தில் உங்களை வலுவான ஒரு நபராகவும் மாட்டிருக்கும். ஏன் தெரியுமா அப்படி கூறுகிறேன்? சிறு வயதிலே நீங்க பட்ட அவமானங்கள், பட்ட அசிங்கங்கள், பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறு வயதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாகவே தோன்றும், பெரிய ஒரு அடியாகவே தோன்றும். ஆனால் பெரியவன் ஆகும் பொழுது அந்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு பழகி இருக்கும். இதனால ஒரு வலுவான ஒரு மனிதனா நீங்க வாழ்ந்து விடுவீங்க. இனிமே எந்த விதமான வேலைக்கு போக சொன்னாலும் உங்களால போக முடியும். எதை வேண்டுமானாலும் உங்களால செய்ய முடியும். இதனால ஒரு வலுவான ஒரு மனிதன், அது உங்களுடைய உடல் மட்டுமல்ல, உங்களுடைய மனதாலும் நீங்கள் ஒரு வலுவான ஒரு மனிதனாக மாறியிருப்பீங்க. நீங்க செய்த எந்த விதமான காரியமும் உடனடியான பலனை உங்களுக்கு தந்திருக்காது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது என்று தெரியாது. குடும்பத்திலையும் பிரச்சனைகள், ஏதாவது வேலைகள் செய்தாலும் உடனே வெற்றியானது கிடைக்காது. அதிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மனதளவில் நீங்க நல்லது நினைத்தா கூட உங்களுக்கு நல்லது நடக்காது. இதை தொட்டாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உடனுக்குடனே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எந்த விதமான காரியங்களை, எந்த விதமான உதவிகள், எந்த விதமான வேலைகள் எது செய்தாலும் அதில் முன்னேற்றம் ஏற்படாமல் பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில எது செய்தாலும் உடனே கிடைக்காது, மெதுவாகத்தான் கிடைக்கும். இது உங்களுக்கு பல முறை வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு அளவுக்கு மேல நீங்களே வெறுத்திருப்பீங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. மற்றவங்கள அதே இது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை மற்றவங்க செஞ்சுருந்தாங்கன்னா எப்போவோ அவங்களுக்கு வெற்றியானது கிடைச்சிருக்கும். ஆனால் நமக்குத்தான் வெற்றியானது கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டு வருவீங்க. நான் எவ்வளவோ உழைக்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கை லேட்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் முழித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காததற்கான 3 முக்கியமான காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த 3 காரணங்களால் மட்டும்தான் உங்களுடைய உழைப்புக்கு பலனானது உடனே கிடைத்திருக்காது. எது செய்தாலும் தோல்வியில மட்டுமே எல்லாமே போய் முடிந்திருக்கும். முதல் காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கிரகங்களின் அமைப்பு மெதுவான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும். இதனால நீங்க என்ன செய்தாலும் அதுல தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்கொண்டே இருந்தீங்க. வெளியில் வர முடியாம சிக்கி தவித்து கொண்டே இருந்தீங்க. உங்களுடைய கிரகநிலைகளும் உங்களுடைய அதிபதியும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களை தள்ளியிருப்பேங்க. இதனால பொதுவான ஒரு வளர்ச்சி தான் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். இரண்டாவது என்ன தெரியுமா? நீங்க மிகுந்த ஒரு பொறுப்புடன் செயல்படுவதால் ஒரே ஒரு விஷயத்தை முழுமையாக முடிக்க நேரம் எடுத்துக்கொள்வீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அதிகமான பொறுப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த பொறுப்புகளை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை கூட உங்களால முழுமையா முடிக்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும். இதுவும் பெரிய அளவுகளில் மனவேதனையை உங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கும். மற்ற நபர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சிறிய அளவுக்கு உங்களுடைய உள்ளுக்குள் கண்ணீரானது வரும். ஏன் அப்படின்னா மற்ற நபர்கள் அனைவரும் அவங்களுடைய வயசுல அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ஓடிக்கொண்டு வேலைக்கு போவது, வீட்டுல வந்து தூங்குவது, மறுபடியும் வேலைக்கு போவது, இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. இதுல இருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்க கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீங்க. மூன்றாவது என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வெற்றி தாமதமாகத்தான் வரும். ஆனால் அது தாமதமாக வந்தாலும் நிலையானதாக இருக்கும். மெதுவாக கிடைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உயரக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு வெற்றி பொறுமையாகத்தான் கிடைக்கும். இருந்தாலும் அது லைஃப் லாங் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் காரணமாக உங்கள் மீது 2 முக்கியமான அழுத்தங்கள் இருந்திருக்கும். அந்த அழுத்தங்களிலிருந்து உங்களால் விடுபட முடியாம இன்னமும் நீங்க கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஒன்று, பொருளாதார பொறுப்பு. இந்த பொருளாதார பொறுப்பு உங்களுக்கு அதிகமான அளவுல என்ன செய்வது என்று தெரியாம பெரிய பெரிய பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். குடும்பத்தை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கடமை. இந்த ஒரு கடமையும் உங்களுக்குள்ள இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உருவாக்கும். இரண்டாவது, உறவுகளை சமநிலையுடன் காப்பாற்ற வேண்டிய ஒரு மன அழுத்தங்கள். இந்த இரண்டும் உங்களுடைய உள்ளுக்குள் அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம நீங்களும் முழித்து கொண்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு சில காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும்.
நீங்க நம்பியவங்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களை மிகவும் பாதித்திருக்கும். நான் இவ்வளவு நம்பினேன், ஆனால் ஏன் என்னை ஏமாத்திட்டாங்க என்ற ஒரு உணர்வு உங்களை அமைதியாகவே வலிக்க வைத்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம இதனால முழித்து கொண்டே இருப்பீங்க. வேலை இல்லைனா தொழில்ல நீங்க சந்திக்க சிரமமான நிலைகள் உங்களை உருக்குலைய வைத்திருக்கும். இதனால நீங்க என்ன செய்தாலும் அதுல தொடர்ச்சியான ஏமாற்றங்களும் தொடர்ச்சியான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டேதாங்க இருந்திருக்கும். சில நேரங்கள்ல இது எனக்கான பாதையா என்ற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு வந்திருக்கும். அந்த சந்தேகத்திலிருந்து உங்களால வெளிவர முடியாம நீங்க கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய மனதுல அடக்கி வைத்த 4 முக்கிய வேதனைகள் என்ன தெரியுமா? உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்காத ஒரு உணர்வு. இதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கும். நம்பிக்கை துரோகமும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திற்காக தன் ஆசைகளை தியாகம் செய்த ஒரு வழி. இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். தனிமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய பொறுமை கடுமையாக சோதிக்கப்பட்டதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த பொறுமையே இன்று உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நாளானது வரப்போகிறது. இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த முன்னேற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு உச்சத்தை அடையும். மெதுவான ஆனால் உறுதியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்க இதுவரை காத்திருந்த ஒரு பலனானது உங்களுக்கு கிடைத்து நம்மளுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய 5 நல்ல தொழில்கள், இந்த ஒரு தொழில்களை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். இந்த 5 தொழில்களை மட்டும் நீங்க செய்யுங்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வெற்றி இந்த தொழில்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிர்வாகம் அல்லது வேளாண்மை தொடர்பான வேலைகள், இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கட்டுமானம் அல்லது நிலம் தொடர்பான தொழில்கள், இதையும் நீங்கள் செய்யலாம். கணக்கு அல்லது நிதி மேலாண்மை, அரசு அல்லது நிரந்தர வேலைகள், எது செய்தாலும் நிரந்தரமாக இருக்கும் மாதிரி பாருங்கள். இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். சொந்த தொழில் நிலையான வளர்ச்சி தரக்கூடிய துறைகளாக இருக்கும். சொந்த தொழில கால வைங்க. அந்த சொந்த தொழிலேயே நிலையான வளர்ச்சி தரக்கூடிய துறைகளாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி நீங்க துறைகளை மட்டும் நீங்க தயார் செய்யுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். குடும்பத்துல உங்களுக்கு அமைதி உருவாகும். அமைதியானது உருவாகி அனைவரும் ஒன்றாக சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகும். அந்த சூழ்நிலைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக சென்றுவிடும். நீண்ட நாட்களாக உங்களுடைய உள்ளுக்குள் இருந்த 3 ஆசைகள் இந்த ஒரு நேரத்தில் வெளிப்படும். அந்த ஆசைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை உங்களால அடைய முடியும். இந்த 3 ஆசைகள் இதுதான். ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும். இந்த ஒரு ஆசை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சொந்த வீடு அல்லது ஒரு சொத்து சுகத்தை உங்களால வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். குடும்பத்துல அமைதி மற்றும் சந்தோஷம், இது மெதுவாக நிறைவேறும். ஆனால் அந்த 3 ஆசைகளும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஆனால் எதுவும் உடனே நடந்து விடாது. முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையுடன் இருங்கள். இந்த 3 ஆசைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். நண்பர்களின் ஆதரவு இந்த ஒரு காலத்துல உங்களுக்கு கிடைக்க அதிகரிக்கும். உண்மையானவர்கள் மட்டுமே உங்களுடன் இருப்பார்கள். அந்த உண்மையான நபர்களால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த புதிய முயற்சிகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதையில இனி செல்லும். இது வரைக்கும் தவறான பாதையாக இருந்திருக்கும். ஆனா நீங்க இனிமே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு சரியான பாதையை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு பெரிய நிலையான திருப்பம் இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு உருவாகும். அது உங்களுடைய தொழில் அல்லது நிதி நிலையை உயர்த்தி கொடுக்கும். உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையை அது எங்கேயோ கொண்டு செல்லும். நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்த நிலைத்தன்மை உங்களுக்கு இப்போது கிடைக்கும். அந்த நிலைத்தன்மையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். எனவே மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக சென்றாலும் மெதுவாகத்தான் செல்லும். ஆனால் மெதுவாக சென்றாலும் அது மிகவும் ஒரு உறுதியான ஒரு பாதையில் தான் இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். மெதுவா செல்கிறது அப்படிங்கிறது தவறு கிடையாது. அது கீழ் நோக்கி போகுதா மேல் நோக்கி போகிறதா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கு உச்சத்தை நோக்கி தான் செல்கிறது. ஆனால் மெதுவாக சென்றாலும் நிலையான ஒரு மாற்றமாக இருக்கும். யாரும் இது